ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் தான். நான் பண்ணுறதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மேலே அந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ளவர் டைப்பில். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அந்த லீஃப் கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த தண்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை ஃபுல்லாக அந்த த்ரெட்டை அது பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி தான் இருக்கும். அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க வெளியே. ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த எனக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி சாண்டு கலர் எடுத்திருக்க ஃப்ளவரு. அந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியை லைட்டாக விரித்து விட்டுட்டு அழுங்காமல் ஃபுல்லாக எடுத்துருங்க. ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா கலர்ஸில் இருக்குது. இந்த கலர் தான்ட்டு இல்லை, உங்களுக்கு நிறைய கலர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நம்ம 5 to 6 பெட்டல்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி நீடில் எடுத்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த 6 பெட்டல்ஸ் வச்சு நம்ம ஃப்ளவராக ஸ்டிச் பண்ண போகிறோம் ரவுண்டாக. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஊசியை நம்ம கிளாத்துலேருந்து கீழேருந்து ஊசியை குத்தி மேலே எடுக்கிறோம். ஓகேங்களா? நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி ரைட் சைடு ஊசியை குத்தி எடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் லெஃப்ட் சைடு ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அப்போ கொண்டு போகும்போது சென்டரில் இந்த த்ரெட்டு இந்த மாதிரி லாக் ஆகிக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறது. ஒரு டைம் ஸ்டிச் பண்ணாமல் 2 டைம் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் பண்ணுறத பாருங்கள். நான் இந்த மாதிரி 2 டைம் தான் தையல் போடுவோம். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது எந்த டிசைன் பண்ணாலும் சரி இந்த மாதிரி 2 தையலாக போட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பெட்டல் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக எடுத்து அது பக்கமாக வச்சு நம்ம ஒரு ஃப்ளவராக ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இந்த டிசைன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ 2வது பெட்டல் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ரைட் சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு ஊசி குத்தி கீழே ரிட்டன் நான் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? நான் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெட்டலும் நம்ம க்ளோஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டாக கரெக்டாக அலைன் வரலை அப்படின்னா நீங்கள் சின்ன ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த 5 பெட்டலுக்கு லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனையும் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? பிகினர்ஸாக இருக்குங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இதுக்கும் 2 தையல் தான் போடுறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பண்ணும்போது 2 தையல் போடுங்க கம்பல்சரி. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த பெட்டில் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதே மாதிரி பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கானது. நம்மளோட ப்ளவுஸில் நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படின்னு ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். இதே மாதிரி தான் ரைட் சைடு ஊசி குத்தி எடுத்து லெஃப்ட் சைடு ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக இது பண்ணி விட்டுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் அடுத்த பெட்டல்ஸ். நான் அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல் நான் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இந்த டிசைனுக்காக ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இது தனித்தனியாக கூட ஒரு சாட்டின் ரிப்பன் ஆர்கான்ஸா ரிப்பன் ஒரு லீஃப் பெட்டல் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சின்ன சின்ன புட்டாஸ் ஒர்க்குக்கு இது சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்டில் அதே மாதிரி தான் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு எப்பவும் போன மாதிரி தான் ஊசியை என்ன பண்ணுறோம் ரைட் சைடு ஊசியை குத்தி எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு கிளாத்தில் ஊசியை குத்தி ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் பண்ணுறதை பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் கரெக்டாக அலைன் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரவுண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஷேப்பாக ரவுண்டாக கிடைக்கும். இல்லைன்னா அங்கிட்டு இங்கிட்டு நமக்கு அந்த அலைன் கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சிக்கு விழுகுது அப்படின்னா நம்ம த்ரெட்டை ரொம்ப லாங்காக எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி சிக்கு விழுகு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பெட்டில் அதே மாதிரி தான் வச்சுட்டேன். வச்சுட்டு சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரைட் சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு கிளாத்தில் ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான்
ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு தையலை போடும்போது கரெக்டாக 2 தையலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. சிங்கிள் தையலோடு விடாதீங்க, ஏன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு பெட்டில் எடுத்துக்கிறோம். சேம் அதே மாதிரி எடுத்துகிட்டு அந்த சென்டர் கேப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி டிசைன் நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள். ஸோ கடைசி பெட்டில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணும்போதே பாருங்கள் அந்த ஃப்ளவர் உங்களுக்கு எப்படி கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வருதுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? நீடில் பார்த்தீங்க அதே மாதிரி தான் நம்பர் சைஸ் 12 தான் எடுத்திருக்கேன் நீடி நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். அந்த நீடிலே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சுகர் பீட்ஸு, கட் பீட்ஸு, ஜர்தூசி எல்லாத்துக்குமே வந்து நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டுவிட்டேன். அதுக்கும் வந்து 2 தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் நம்ம வந்து ஃப்ளவர் ஒர்க் பண்ணணும்னா எப்போவுமே வந்து சென்டரில் ஃப்ளவர் ஒர்க்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணது எல்லாமே வந்து தெரியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து இது தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் வந்து ஃப்ளவர் டைப்பில் இருக்க பீட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து சென்டரில் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து பீட்ஸு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் கலராக வந்து ஃப்ளவர்ஸும் கூட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து சென்டரில் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் ஃபஸ்ட்டு ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலர் ஃப்ளவரை வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஃப்ளவர் வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஃப்ளவர் வந்து நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி கலராக இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் விற்பாங்க மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி நான் கலராக இருக்கிற ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு 3mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன், கோல்டன் கலர். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்க்குறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரிட்டன் நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் அதை லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீடு ஒன்று லோட் பண்ணிக்கிறேன். அந்த சுகர் பீடை விட்டுட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அந்த 3mm பீடு, அந்த ரெட் கலர் ஃப்ளவரு, ஒயிட் கலர் ஃப்ளவருக்குள்ளே ஊசியை குத்தி கீழே வந்து ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுற பாருங்கள். பொறுமையாக இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான் டிசைனு. இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் திருப்பி பேக் சைடு 2 3 தையல் போட்டு நான் எப்போ போன மாதிரி தான் நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோஸ்லையும். ஓகேங்களா?